ஹலோ மை டியர் வாரியர்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரீநீட் எக்ஸாம் வந்து ஜூன் 21 அப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் புதுசாக யாரும் அப்ளை பண்ண முடியாது. நீங்களும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அக்கா நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்களான்ட்டு. பிகாஸ் நான் வந்து 2026 நீட் எக்ஸாம் நடந்துச்சுல, அப்பயுமே அப்ளை பண்ணல. ஸோ என்னால் இப்பயுமே எழுத முடியாது. எனக்குன்னு இல்லை, யாருமே சரி புதுசாக போய் எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுத முடியாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களால ரைட் பண்ண முடியும். பிகாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து எக்ஸாம் சிட்டி மட்டும் மாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ மே 15லேருந்து மே 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் சிட்டி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாராச்சும் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது வந்து 3 ஹார்ஸ் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து 3 ஹார்ஸ் 15 மினிட்ஸ், அதாவது ஒரு 15 மினிட்ஸ் வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க என்டிஏ. அண்ட் இந்த எழுத போகிறீங்கல்ல, இந்த வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோட், எப்பயும் போல் வழக்கம் போல் எப்படி நீட் எக்ஸாம் நடக்குமோ அதே தான். ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம வந்து ஷேட் பண்ணி கொடுக்கறது தான். 2027 தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஷோராக தெரியல, பட் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி. இப்போ போட்டு அதை போட்டு குழப்பிக்காதீங்க. அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பீங்க. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் சில பேர் நல்லாவே எக்ஸாம் பண்ணியிருப்பீங்க, சீட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஹோப்பில் இருந்திருப்பீங்க. பட் திருப்பியும் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, திருப்பி உட்காந்து படிக்கணுமா, இந்த ஒரு கேப்பு ஒரு 10 டேஸாக இருந்தாலுமே சரி, ஜஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டடீஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்திருக்கிறதுனால திருப்பியும் பேக் டு ஸ்டடி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புதுசாக எதுவுமே படிக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 1 மந்த் இருக்கும். இந்த 1 மந்தில் பர் டேக்கு ஒரு அட்லீஸ்ட் 2 மார்க் டெஸ்ட்டாச்சும் நீங்கள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து காலையில் எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜஸ்ட்டு வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மார்க் டெஸ்ட் கொடுக்கறதுனால உங்கள் ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே கம்மியாகும். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டிவ் ரீகால் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் முடிச்சிட்டக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்து அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதை அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு திருப்பி அகைன் மார்க் டெஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவுமே என்னது 3 ஹார்ஸ் தான். அது முடிச்சிட்டக்கப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பியும் அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதையும் அனலைஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹோல் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ். கரெக்டாக ஃபுல் எஃபோர்ட்டை போடணும், உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் அதுக்குன்னு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக டிசிப்ளின்டாக படிங்க, அதுவே போதும். அதுக்கு நான் வந்து 15 ஹார்ஸ் 16 ஹார்ஸ்லாம் உட்காந்து படிப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க ஹெல்த்தை தான் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிப்பீங்க. இன்னுமே வேர்ஸ்ட்டாக தான் போகும் நிலைமை. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுடைய ஹெல்த்துமே இம்பார்ட்டன்ட். எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் நமக்கு வேறு வழியே இல்லை. வி ஹாவ் டு ஃபேஸ் இட். அண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, ஏன் லைவ் போடல? நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுருந்துருக்கலாம். என்கிட்ட கேட்கலனாலும் இதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது என்னோடய கடமை. அன்றைக்கி ஸ்டார்டிங் டே வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட்டேன். பட் ஆனால் அது என்னன்னு தெரியல, என்னோடய சேனலில் வந்து அது ஷோ ஆகலை. நான் வந்து வேறு ஒரு ஃபோனில் வச்சு பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சரி ஓகே அது ஒரு ஆப் மூலயமா போனேன், அதனால தான் மேபி காமிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாகவே வந்து யூடியூப்லேயும் லைவ் போட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஐ டோன்ட் நோ வை. சரின்ட்டு அதை அப்படியே கைவிட்டுட்டேன். பிகாஸ் அதிலே உட்காந்துட்டு இருந்தால் டைம் ஆகிடும். அன்றைக்கி எனக்கு டியூஷனும் இருந்துச்சு, காலையிலே கிளாஸ் இருந்ததுனால நான் நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாளாக ஒரு ஸ்டெப்பு ஏறினேன்னா 10 ஸ்டெப்பு இறக்கி விடும். என்னுடைய ஸ்கூட்டி நான் இப்போ வாங்கியிருந்தால அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ திருப்பியும் வேலைக்கு போயிட்டு வரதுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வாக்கிங்லேயே இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாயிடுறேன். அண்டு ரெஸ்ட் எனக்கு இப்போ ரொம்பவே தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து என்னால் காலையில் வந்து லைவ் செஷன் வர முடியல. பட் ஷோர் கண்டிப்பாக நான் வருவேன். வரும்போது இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வரேன். என்னையும் ஒரு ஆளாக மதித்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பாக உங்களை யாரையும் ஹர்ட் பண்ணுறது என்னுடைய நோக்கமே கிடையாது. ஜஸ்ட்டு என்னுடைய பாயிண்ட் என்னவோ நான் அதை தான் ஷேர் பண்ணுறேன். அதை தான் ஷேர் பண்ணிட்டும் இருக்கேன். எனக்கு என்ன கரெக்டுன்னு தோணுது, லைக் அதுக்குன்னு நான் தான் கரெக்டுன்னு சொல்லவே இல்லை. எனக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ நான் அதை தான் சொல்கிறேன். இல்லை இது தப்பு, நீங்கள் இதை எப்படி பண்ணணும், நீங்கள் அதை அப்படி செஞ்சுருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் டைமை
வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே என் மேலே இருக்க அக்கறையில் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை தப்புன்னே சொல்லலை. நான் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, லைக் என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டை நான் ஒரே ஒரு வாட்டி கொடுத்துறேன். ஒரு லாஸ்ட் சான்ஸ் அப்போது என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்துறேன். அப்பயும் முடியலன்னா கண்டிப்பாக இது எனக்கான ஒரு பாத் கிடையாது அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகிடுவேன். நான் எந்த வீடியோலையுமே நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் எதுக்குமே யாருமே சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாமே அவங்களுடைய சாய்ஸ் தான். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க என்ன படிக்கணுன்றதை அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் நம்ம லைஃப்பில் கூட வரைக்கும் நம்ம சாகிற வரைக்கும் வரப்போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய படிப்பு மட்டும்தான். ஏன்னா நம்ம என்ன தான் சம்பாரித்து என்ன தான் வீடு கட்டி என்ன தான் வாழ்ந்தாலுமே கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நாளில் என்ன ஆகும், நம்ம கையை விட்டு போயிடும். பட் நீங்கள் படித்த படிப்பு கண்டிப்பாக போகாது. இதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு பிடிச்சதை படிங்கன்னு சொல்லுவேன். அது எதுவாக வேணா இருக்கட்டும், என்ன கோர்ஸாக வேணா இருக்கட்டும், அதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சி படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற கஷ்டம் வந்து தெரியாது. பட் நான் இதை எந்த வேலை கன்வே பண்ணியிருக்கேன்னு தெரியல. சில பேருக்கு ஹர்ட் ஆகிருக்கு அண்ட் நான் பண்ண கமெண்ட்ஸுமே சில பேருக்கு ஹர்ட் ஆகிருக்கும். அண்ட் ஐ எம் ரியலி சாரி. நான் யாரையும் ஹர்ட் பண்ணுன்ற விதத்தில் வந்து நான் வந்து எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் என்னோடய பாயிண்ட்டை சொன்னேன். மேபி அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எல்லாருமே என்னுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறீங்க, நாட் ஒன்லி ஃபார் மீ. அண்டு இதை பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் பார்ப்பீங்க. அப்போது இருக்கும்போது ஓகே இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் சைடும் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுடைய பாயிண்ட் என்னவோ அது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்கு வந்துடலாம். அட்மிட் கார்டு வந்து ஜூன் 14 அப்போல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் ரீநீட் எழுத போகிறீங்க எல்லாருக்கும் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த நியூஸ் சேனலை பார்க்கவே பார்க்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு புது டாப்பிக்கை படிக்கவே படிக்காதீங்க. புதுசாக ஏதாச்சும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இப்போ போய் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறது, ஷார்ட் நோட் எடுக்கிறது எதுவுமே வேண்டாம். அண்ட் லெக்சர்ஸ் பார்க்குறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுங்கள், மாக் டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க, ஜஸ்ட்டு மெடிடேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என் சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.